வணக்கம் அன்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக. நாம இந்த பதிவுல கிரகங்களின் உச்சநிலை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் பார்க்கலாம். முதல்ல நாம சூரியனை பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷ ராசியில சூரியன் இருந்தா என்ன பலன் அப்படின்னு. சோ மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெறுகிறார். உச்சம்னா என்ன அர்த்தம்? ஒரு கிரகம் ஒரு ராசியில அதோட கேரக்டரை கம்ப்ளீட்டா அதால வெளிப்படுத்த முடிஞ்சா அதை நம்ம உச்சஸ்தானம் அடைகிறாருன்னு சொல்லுவோம். சூரியன் அதோட குணங்கள், அதோட கேரக்டர், தட் இஸ் அதோட கான்ஃபிடன்ஸ், அதிகாரம், இது எல்லாத்தையும் அதுதான் அதோட அதோட நேச்சுரல் கேரக்டர். இதை மேஷராசியில அதால கம்ப்ளீட்டா காட்ட முடியறதுனால அதோட மேக்சிமம் பவர் மேஷத்துல கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த ஏற்கனவே நான் கிரகம் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் டீட்டெயில்டா சூரியன் என்னெல்லாம் குறிக்கும்னு. நான் இப்போ சும்மா ஷார்ட்டா சொல்றேன். சூரியன்னா தந்தை, ராஜா, கிங், அரசாங்கம், அதிகாரம், ஈகோ, சுய முக்கியத்துவம், இதெல்லாம் சூரியன் குறிக்கும். மேஷராசி காலபுருஷ கட்டத்துல முதல் வீட குறிக்கும். ராசி வீடியோல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். முதல் வீடுனா என்ன? நம்மளோட அடையாளம், நம்ம பர்சனாலிட்டி, நம்ம பிசிக்கல் பாடி, நம்மளை பார்த்த உடனே என்ன தோணுது அப்படிங்கிறது, நம்ம பிரெயின், இதெல்லாம் முதல் வீடு. மேஷராசி கேரக்டரிஸ்டிக் ஜென்ரலா அவங்களோட குணங்கள் குயிக்கா டிசிஷன் எடுக்கிறது, டக்குன்னு இறங்கி ஒரு வேலையில ஆரம்பிக்கிறது ரொம்ப யோசிக்காம, தைரியம், வில் பவர், இதெல்லாமே மேஷராசியோட குணங்கள். பட் மேஷராசி யாரோட ஸ்தானம் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஸ்தானம். செவ்வாய் நான் முன்னாடியே கிரகம் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி, செவ்வாய் ஒரு இராணுவ ஒரு படை வீரனா வச்சுக்கோங்க, ஒரு மிலிட்ரி சோல்ஜரா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செவ்வாய். இப்போ சூரியன் மேஷராசியில வரும்போது ஒரு ராஜா, ஒரு கிங் அவரோட படைய சார்ஜ் எடுத்துக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கிங்குக்கு ஒரு இயல்பான ஒரு கிங்கோட கேரக்டர் என்ன? ஆர்டர் கொடுக்கறது. ஒரு சோல்ஜரோட கேரக்டர் என்ன? அதை முடிச்சு வைக்கிறது, ஆர்டர் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்றது. சூரியன் இங்க மேக்சிமம் பவர் அடைகிறார். இந்த மக்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க, சுயநம்பிக்கையோட இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஒரு ரூம்குள்ள என்டர் ஆனீங்கன்னா கலகலகலான்னு யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நீங்க சூரியன் உச்ச ராசி கூட நீங்க அந்த அவங்களோட கேரக்டர் கம்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப கூச்சப்பட மாட்டாங்க, ஈஸியா பழகுவாங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நேச்சுரலி ஒரு லீடர்ஷிப் ரோலை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேச்சுரலா அது வரா மாதிரி இருக்கும். அண்ட் மற்றவங்களும் அதை அவங்கள நம்புவாங்க ஈஸியா. இவங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா மற்றவங்களும் அந்த பொறுப்பை இவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு விரும்புவாங்க. பட் இதுல முக்கியமான என்னன்னா, இப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு ஃபிட் ஆல, ஆனா எனக்கு சூரியன் உச்சமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இதுல ஏன்னா நான் சொன்ன மாதிரி மேஷராசி யாரோட ஸ்தானம்னா செவ்வாயோட ஸ்தானம். செவ்வாய் ஒருவேளை உங்களுக்கு நீச்சமா இருந்துச்சுன்னா நான் சொன்னது பெருசா உங்களுக்கு ரிலேட் ஆயிருக்காது. ஏன்னா செவ்வாய் நீச்சமா இருக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், உங்க வில் பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகர்த்தாவோ அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு வீக்கா இருக்கும். இந்த சூரியனுக்கு ஃபுல் பவர் வெளிப்படுத்த முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 எந்த ராசியில இருக்குங்கிறது பார்க்கணும். ஏன்னா மேஷராசி 3 எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா மேஷராசி 3 நட்சத்திரத்துல வருது, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதுல அஸ்வினி நட்சத்திரத்துல 10 டிகிரில ஹையஸ்ட், அதிகபட்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. சச்சின் டெண்டுல்கருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு சூரியன். பட் எனக்கு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தட்ஸ் பிகாஸ் நான் இப்ப சொன்னது. இன்னொன்னு எந்த கிரகங்களோட இணைந்து இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்ப பாப்ப கிரகங்களோட இருந்தா, சனி இல்லைன்னா ராகு கேத்துவோட இருந்தா அப்பவும் ஃபுல் பலன் கிடைக்காது. இந்த பிளேஸ்மெண்ட்கான ஃபுல் பலன் கிடைக்காது. அண்ட் ஃபைனலி எந்த பார்வை இருக்குன்னு நம்ம பார்க்கணும்.
ஸோ இதெல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள். பட் ஜென்ரலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்ப சூரியன் வந்து தனிச்சு நிக்கிறான் அந்த மேஷராசியில அப்படின்னா அந்த சூரியனோட குணங்கள் வந்து அதிகமா இருக்குமா? ஏன்னா அவங்க கூட அந்த கிரகத்தோட இம்பாக்டும் இல்ல இல்லையா? எந்த இம்பாக்டும் இல்லைன்னா நீங்க கம்ப்ளீட் இந்த குணங்களோட இதுவா பலன்கள் பார்க்கலாம். அண்ட் சூரியன் வந்து தந்தையை குறிக்கிறதுனால அப்பாவும் ஏதாவது ஒரு மிலிட்டரி ஆபீசர் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். வேற எந்த இதுவும் இல்ல, பாப்ப கிரகங்களோட பார்வை எதுவும் இல்லைன்னா. ஓகே ஓகே சோ ஓகே சொல்லுங்க. அவ்வளவுதான். அடுத்த வீடியோல நம்ம சொந்த வீட்டோட பலன்களை பார்ப்போம். ஓகே, நாம அடுத்த வீடியோல சூரியனோட ஆட்சியை பத்தி பார்க்கலாம். நன்றி. நன்றி.